வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு இன்னொரு கேராஜ் எபிசோட் ஆஃப் டிசிஆர். சரியா, இன்றைக்கி வந்து இந்த M3 E46க்கு ஆயில் மாற்ற போகிறோம். நார்மலாக ஒரு ஆயில் மாற்றுறது வந்து புத்தாத்தில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவலில் ஒவ்வொரு 15,000 மைல் இல்லாட்டி 10,000 மைலுக்கு தான் மாற்ற சொல்கிறவே. ஆனால் அப்படி பழைய கார், இது கிட்டத்தட்ட 23 வயசு பழைய கார், அப்படியான காரில் நல்லா மெயின்டைன் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 6,000 மைலுக்கு ஆயில் மாற்றினீங்கன்னா ஒரு ஹெட்டேக்குமே வராது. அதான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். ஆயில் மாற்ற முதல் என்னென்ன சாமான்கள் செய்யணும் உங்களுக்கு முதல் காட்டுறேன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 13 மில்லிமீட்டர் சாக்கெட், ஒரு பிக் டூல், அது என்னத்துக்கு அப்புறம் காட்டுறேன், ஒரு ரெஞ்ச், மற்றது இன்னொரு டோக் ரெஞ்ச். என்னென்ன டோக் அங்கங்கே யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு பிறகு பூட்டைக்கும் கழட்டைக்கும் காட்டுறேன். எங்கிற டோக் ரெஞ்ச். சரியா, எங்கிற ஆயில் ஃபில்டர் அவரும் பொஷ் தான், நான் காட்டுறேன். இப்போ தாங்க ஒரு ஆயில் ஃபில்டர் ப்ளஸ் இவே இருக்கணுமல்ல. ஸோ இது வந்து ஆயில் ஃபில்டர் இந்த ஹவுஸுக்கு மேலே வர ஒரு கேஸ்கெட். இந்த 2 வாஷர்ஸும் வந்து ஒன்று வந்து ஆயில் ஃபில்டரை பூட்டுறதுக்கு மேலேயே ஒரு குட்டி வாஷர் இருக்கிறார். ஆயில் ஃபில்டருக்கு மேலே பூட்டுற கம்பியிலேயும் இன்னொரு குட்டி வாஷரும் இருக்கிறார். கீழே வந்து நோமலாக இதுதான் ஃபேக்ட்ரியிலேருந்து வர வாஷர். எந்த கார் வாங்க முதல் ஒரு மெக்கானிக் இந்த காரை வச்சுருந்து எனக்கு கீழ் சம்புன்ற ஓட்டையே த்ரெட் பண்ணிட்டார். அதனால அதுக்கு வேறு நட்டு தான் இருக்குது. அது ஒரு ஃபோர்டுன்ற நட்டு, அதுக்கேற்ற வாஷர் தான் இந்த வாஷர். நார்மலாக BMW இந்த வாஷர் இருக்காரா? சரி, முதல் நாங்கள் என்ன செய்வோம்னா ப்ரீத் பண்ண விடுவோம். கார் இப்போ கொஞ்ச நேரம் மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட கார் ஸ்டார்ட்டில் நின்று நல்லா ஹீட்டாக தான் ஆயில் நிற்கிறார். ஆயில் ஹீட்டாக இருந்தால் தான் ஒழுகைக்கில் ஈஸியாக ஒளியிடுவார். சரியா, இப்போ நாங்கள் முதல் என்ன செய்ய போகிறோம் என்றால், கீழே எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு முதல் கொஞ்சம் ஏர் உள்ளுக்குள்ளே விட்டோம் என்றால் எல்லாம் கீழே ஓடிடுவார். சரி, அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா இந்த மூடியை திறந்து விட்டுட்டு மூடியை திறந்தே விடுறேன். சூடு சுடுது. நாங்கள் ஆயில் ஃபில்டரை லூஸ் ஆக்குவோம். சரியா, இவர் தான் ஆயில் ஃபில்டர் ஹவுஸ். இங்கே நான் மறந்துட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கு, இவர் தான் உங்களோட த்ரோட்டில் பாடி சென்சர் இந்த வயர். அவர் ஒருக்கா கழட்டி விடணும். சரியா, அந்த கழட்டி விட்டுட்டோம். ஓகே, கலட்ட முதல் எதுக்கும் எமர்ஜென்சிக்கு ஏன்னா நாங்கள் இப்போ திறக்க எல்லா இடமும் ஆயில் ஊற்றி தள்ளுவார். ரைட், இப்போ நாங்கள் முதல் இவரை மட்டும் லூஸ் ஆக்க போகிறோம், முழுக்க கழட்ட போகிறதில்ல. நைஸ், லூஸ் ஆகிட்டா இருந்தால் ரைட். வேறு இல்லை, அதனால் தான். ஓகே, இங்கே இப்போ எடுத்துனால் இங்கே ஒரு குட்டி ஓரிங் இருக்கிறார், வாஷர் இங்கே இருக்கிறார். இங்கே அப்புறம் கொண்டு வந்து காட்டுறேன். இதுக்கு தான் பிக் டூல் சூப்பர் சாமான். இதை திருப்பி பூட்டி விட்டோம்டா மாற்றாமல் எப்படியும் ஆயில் லீக் பண்ண தொடங்கிடும். இதுக்கு பேர் வந்து க்ரஷர் வாஷர் என்று சொல்கிறது. ஒருக்கா தான் யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஏற்கனவே இங்கே தந்திருக்கணும். நாங்கள் க்ரஷர் வாஷர் ஒன்று அவுட் தான் பழசு. இந்த இருக்கிற ஒரு குட்டி ஓரிங் இவரே மாற்றணும். என்ன பிரச்சனைனா சுடுது பயங்கரம். சூட்டோட ஹால்ட்னா டக்குன்னு ஒளியிடும் எல்லாம். எங்கிற டூல் பிக்கிங் பாருங்க, பே மொட்டை, சாரி பிக் டூல். ஹார்ட் பிளேட் எடுத்துன்னு வந்து வெட்டுவோம். பாருங்கிற மாஸ்டர் டெக்னீஷியன் மொட்டை டூல்னு சொல்லிட்டேன். கோவம் வந்து தீட்டுறார். ஓ சூப்பர். இந்த புது டூல் பிக் டூலை எடுத்து இந்த கழட்டிட்டேன். இவர் தான் பழசு, கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம். இதில் வடிவை துடைச்சி போட்டு புதுசாக நாங்கள் பூட்டுவோம். மேல் வாஷரை போட்டு யா ஓகே, இதான் மேல் வாஷர். இவர் கொஞ்சம் ஆயில் ஆப்பிச்சு. ஆயிலை எனக்கு விடால் முழுக்க ஆயில் தான். டக்குன்னு சரக்கின்னு போயிடுவார்.
நல்ல காலம் இதுக்கு ஒரு டூலும் யூஸ் பண்ணாமல் போடணும். அப்புறம் அது பிச்சு கிச்சு விட்டுச்சுன்னா இந்த போயிட்டார் அந்த மாதிரி. ஓகே இவர் ரெடி. ஓகே இவையெல்லாம் வேஸ்ட். இனி அடுத்த செக்ஷன் மூடிய பிறகு கழட்டுவோம். இனி கீழே ஆயில் ஓட விடுவோம். அப்புறம் மேலே வந்து மூடியில் எல்லாத்தையும் பார்ப்போமா. அடுத்தது ஆயிலை கழட்ட போகிறோம். சரி வச்சுட்டேன். அடுத்தது நட்டை கழட்டினா அப்புறம் மேலே பிடிச்சிருந்தா கீழே கொண்டு வரல இங்கே நான் தப்பி தள்ளிடும். முதல்ல லூஸ் ஆக்குவோம் நட்டை. தண்ணி மாதிரி லூஸ் ஆகிட்டார். ஓகே லூஸ் நட்டு லூஸ். இதை பிடிச்சண்டு உள்ளுக்கு அமர்த்திண்டே கழட்டுங்க. என்ன கையெல்லாம் சூடு சுட போகுது. ஒரு வர தொடங்கினோன்னே நட்டை நான் விழுத்த போகிறேன். சூப்பர். நட்டையும் விழுத்து அங்கே வைக்கணும். சுடுது பாஸ். நாங்கள் மேலே எல்லாத்தையும் திறந்தபடியாக பாருங்க இவ்வளோ ஃபோர்ஸை ஊற்றுறாருண்டு அந்த மாதிரி எல்லாம் ஊற்றி முடிஞ்சது. 2-3 இந்த இப்போ துளியில் தான் விழியணும். விழுந்த பிறகு நாங்கள் புது வாஷரை போட்டு திருப்பி டோக் பண்ணி விடுவோமா. அதுக்கு பிறகு மேல் ஆயில் ஊற்றுற எல்லாத்தையும் பார்ப்போம். இது நீங்கள் இப்போ வீட்டு டிரைவேலையும் செய்யலாம். உங்களுக்கு இப்படியான இடம் தேவையில்லை. காரை ஜக்கில் ஏற்றி போட்டு 2 ஆக்சிஸ் ஸ்டாண்ட் 2 கீழையும் பக்கத்தில் வச்சுட்டு தான் இந்த வேலையை பார்க்கலாம் நீங்கள். ரைட். எதுக்கு ஒரு டிஷ்யூ கொண்டு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு முதல்ல இதுக்கு இருக்க நட்டை கண்டுபிடிக்கணும். சூட்டில் அப்படியே விட்டுட்டேன். உள்ளுக்குள்ள டிஷ்யூ எடுத்துன்னு வா. கீழே நட்டு பூட்ட முதல் இதோக்கா திறந்து அந்த மாதிரி இருக்கிறார். இவர் தான் ஃபில்டர். சரியா? நான் ஃபில்டர் தொத்தா பயங்கரமாக சுடும். அதுக்கு தான் இதை வச்சிருக்கிறார். அரோஹரா. ஃபில்டரை நாங்கள் பார்க்கலாம் ஏதாவது மெட்டல் துண்டுகள் இருக்காண்டு. சரியா? பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியல. அப்படி ஒரு மெத்தல் துண்டும் இதுக்குள்ள இல்லை. இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம். உங்களோட ரொட் பேரிங் தேயலாம். ரொட் பேரிங் தேஞ்சு சறுக்கிச்சுன்னா ஹோல் இன்ஜினே பின்தான். இல்லை ஒரு பிஸ்டன் மேபி உங்களோட ஹெட்டில் போய் தேயலாம். தேஞ்சு இந்த மெட்டல் துண்டுலங்கே வந்துச்சுன்னா இன்ஜினுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க போதுன்னு அர்த்தம். இதில் ஒன்றுமே தெரியல. அப்போ ஒரு ஓகே ஹாப்பி. இப்போ வந்து நாங்கள் புது ஃபில்டரை போட போகிறோம். இது மாலு, இது பாஷ். இதெல்லாம் இரும்பாக இருக்குது. இது சும்மா பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கிறார். இவ்வளோ தான் இருக்கணும். ஓகே இவ்வளோ தான் போகும். பாப்பா மூடி போடுங்க. ஓ மூடி இருக்கு. ஓகே ரைட். அடுத்தது இந்த ஓரிங்க நீ மாற்றணும். இந்த இருக்கிறார் கேஸ்கெட். இது பழசு. இந்த இருக்கிற புதுசு. கையில் ஏற்கனவே ஆயில் இருக்குது. ஆயில் இருக்க தடவினா ஈஸியாக போயிடுவார். ஓகே அந்த மாதிரி. ஓகே இப்போ நாங்கள் இருக்காமல் சும்மா மேலால் போட்டு விடுவோம். போட்டுட்டு கீழ் நட்டை போடணும். இல்லை எடுத்துட்டு ப்ரெஷர் குக்கர் மாதிரி கையால் தான் பூட்டணும். அப்புறம் த்ரெட் பண்ணி விட்டுருவீங்க. கையால் நல்லா க்ரீனாக பிறகு இருக்கும். சரியா? இப்போ நட்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஆஹா சுடுது சுடுது. சுடுது சுடுது. இப்படி சுடுது. ஓகே நட்டை எடுத்தாச்சு. புது வாஷரை போட்டுட்டேன். எனக்கு கீழே போய் ஒரு பூட்டி இருக்கணும். வாங்க
அந்த மாதிரி போகிறார். ஓகே, இப்போ கையால் தான் இருக்க போகிறோம். ஒரு இருக்க முதல் இல்லைங்க. ஓகே, இதுக்கு டோக் வந்து 24 நியூட்டன் மீட்டர்ஸ். அறுக்கி இருக்கிறோம். ஒழுகுதான்னு வந்து அப்புறம் பார்ப்போமா, ஆயிலை விட்டா அப்புறம் அப்புறம் வந்து என்ன இருக்கும். ஆயில் ஃபில்டருக்குள்ளே கொஞ்சம் ஆயில் விடணும், இல்லாட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்ஜின் ஸ்டாப் ஆயிடும். ஒரு 1/2 லிட்டரை விடுவோம். ம், ஓகே. 32 நியூட்டன் மீட்டர்ஸ். இதுவும் கையளவு இருக்கினாலே காணும் ஆக்சுவலி. சூப்பர். ஓகே, இது முழுக்க இப்போ நல்லா கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் ஒழுங்காக டைமுக்கு ஆயில் மாத்திரையிலேருந்து அர்த்தம். ரைட், சார்ந்தனா அந்த காருக்கு இப்போ ஆயில் எல்லா காருக்கும் அவர் ஆயில் விடுறவர். மொத்தமாக அந்த காருக்கு வந்து 5.8லேருந்து 6 லிட்டர் விடணும். இது 4 லிட்டர் கேன். ஏற்கனவே ஒரு 1/2 லிட்டர் விட்டு நான் ஃபில்டர் இருக்குல்ல, இது முடிஞ்ச அப்புறம் திருப்பி நாங்கள் விடுவோம். ஒரு 5.5 லிட்டர் விட்ட அப்புறம் ஒரு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ண அப்புறம்ங்கிற ஆயில் டிப்ஸ்டிக் இருக்குது தானே, இவரில் மினிமத்தில் நிற்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் லெவலுக்கு கொண்டு வரலாம். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5.5 லிட்டர் விட்டுட்டோம். இவங்கிற டிப்ஸ்டிக்கில் மினிமத்தில் நிற்கணும். டிப்ஸ்டிக்கில் இப்போ ஒன்றும் தெரியாது. இப்போ மேக்ஸிமம் தான் காட்டுறார் சரியா. ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ண இறங்கிடுவார். எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் இன்ஜினை வார்ம் அப் பண்ண விடுவோம். ரைட், இப்போ நாங்கள் காருண்ட கம்ப்யூட்டர் அப்படி ரீசெட் பண்ணேன்னு சொல்கிறோம் ஆயிலுக்கு சரியா. இதான் அமர்த்தி பிடிங்க. முதல் அமர்த்தி பிடிச்சண்டு இக்னிஷன் 1 போடுங்க. இது டெஸ்ட்டு வருவார். அமர்த்தி பிடிச்சி கொண்டே இருங்க. இந்த ரீசெட்டுன்னு வந்துட்டு பிறகு திருப்பி எடுத்துட்டு அமர்த்தி பிடிங்க. இந்த ரீசெட்டுன்னு வந்துட்டு இப்போ திருப்பி அமர்த்தினா ரீசெட். ஆயிட்டா. ரைட், இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண தெரியுமா. எண்ட் கீ எடுத்தால் தான் தெரியுமா வரும். எடுத்துட்டு நான் ரீசெட் ஆகிட்டு இனி அடுத்த 15,000 மைலில் ரீசெட் சர்வீஸ் பண்ணிட்டாமா. நாங்கள் ஒவ்வொரு 6,000 மைலும் ரீசெட் பண்ணுறோம் நாங்கள். சரிங்களே, காரணம் ஆயிலும் மாற்றி ஃபில்டரை மாற்றிட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு கமெண்ட்டில் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறா எல்லாருக்கும் ஒரு மிக்க நன்றி. இனி வர வீடியோ இப்படி குட்டி குட்டி வீடியோ உங்களுக்கு காட்டுறோம். எப்படி சின்ன வேலை காரில் செய்கிறேன். எப்படி உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். ஐ லவ் யூ.